கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார்,
அழைத்தார் அவர் கையில் பொறித்தார் கருவில் தெரிந்தாரே அன்பை பொழிந்தார் என்னை அள்ளி அழைத்தார் உரிமையாய் தேர்ந்தாரே இரு கரம் பிரித்து அழைக்கின்றார் இதயத்தில் போதித்திட அழைக்கின்றார் திருப்பலி வாருங்கள் மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள் பாருங்கள் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள் அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள் அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு தாயின் அருகில் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், துணிச்சல் கிடைக்கும். அதே நேரத்தில் பல்வேறு விதங்களிலே அரவணைப்பும் கிடைக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த உணர்வோடு தான் இறைவனுடைய தாய், உங்களுடைய தாய், என்னுடைய தாய், அகில உலகத்தாய், ஆரோக்கிய தாயினுடைய திருத்தலத்திற்கு அதே உணர்வோடு இங்கே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். நிச்சயம் இந்த தாயினுடைய தயவு இருக்க, பரிவு இருக்க, பரிந்துரை இருக்க, அஞ்சலாமா, நடுங்கலாமா, தயக்கம் கொள்ளலாமா? வேண்டவே வேண்டாம். இதோ வெள்ளி விழா, பொன் விழா நாயகர்கள், அருள் தந்தையர்கள் இங்கே அன்னையின் திருப்பாதத்திலே வந்திருக்க இத்தகைய உணர்வோடு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தை படைத்த கடவுள் உலகத்தை சுட்டி காட்டினார். மகிழ்ச்சி வேண்டுமா? பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. மகிழ்ச்சியை தேடி அலைகின்ற நீங்கள் இதில் எதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது எங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வேத வசனம் திருப்பாடல் 37:4-5 என்ற வசனம் தான். திருப்பாடல் 37:4-5 வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், அவர் உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி. எனவே பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பட்டம் வேண்டாம், அழிந்து போகக்கூடிய இந்த உலக மாய உறவுகள் வேண்டாம், இறைவனே எங்களுக்கு போதும் என்று சொல்லி இதோ தமிழக தலை திருச்சபையிலே இருக்கின்ற குருக்கள், வெள்ளி விழா நாயகர்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற பொன் விழா நாயகர்கள் இறைவனில் மகிழ்ச்சி கண்டு இதோ வருகிறோம் என்று வார்த்தைப்பாட்டோடு அடியெடுத்து வைத்தவர்கள் தான் நாங்கள். எனவே இந்த 25 ஆண்டுகளிலே இறைவனை பட்டுக்கொண்டோம், இறைவனில் மகிழ்ச்சி கண்டோம். எனவே இன்றைய நாளிலே இதோ மற்ற மறை மாவட்ட குருக்கள் புடைசூழ எங்களை ஊக்குவிக்கின்ற விதத்திலே ஆயர்களுடைய பிரதிநிதிகளாக குருக்களின் மாமன்ற அருள் தந்தைகள் வந்திருக்க, எங்களுக்காக ஜெபிக்க கூடியிருக்க, இறை மக்களாகி நீங்களும் கூடியிருக்க மகிழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறோம் வெள்ளி விழா மற்றும் பொன் விழா நாயகர்கள். எனவே இந்த 25 ஆண்டுகளாக இறைவனை பின்பற்றினோம். இறைவனும் எங்களை பார்த்து சொன்னார். பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையிலே ஏசாயா 41:10 வசனம் சொல்லுகிறது, அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, என்னில் மகிழ்ச்சி கண்ட நீ
உன்னை நான் உயர்த்துவேன் என்று 25-50 ஆண்டுகள் எங்கள் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே 25 ஆண்டுகளிலே மீண்டும் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்ற வசனம் புனித பவுல் சொல்லுகின்ற 2 கொரிந்தியர் 4:8 வசனத்தில் பார்க்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகவில்லை, குழப்பமிட்டாலும் நம்பிக்கை இழக்கவில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படவில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போகவில்லை, இயேசுவின் வாழ்வே எங்களுடைய வாழ்வு என்று சொல்லி 25 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக கடந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த இறைவனில் மகிழ்ச்சி காண எங்களுக்கு உதவியாக இருந்த எங்களை அழைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை தேர்ந்தெடுத்த ஆயர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை வழிநடத்திய குருக்களுக்கு, பெரிய குருமட அதிபர் மற்றும் இளம் குருமட அதிபர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஊக்குவித்த சகோதர குருக்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உற்றார் உறவினர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். எனவே வெள்ளி விழா மற்றும் பொன் விழா நாயகர்களாகிய எங்களோடு ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகின்ற ஆண்டிலும் விசுவாச வீரநடை போட எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் இறைவனுடைய துணை இருக்க, ஆவியானுடைய வல்லமை இருக்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயம் பெற்றவர்களாக வாழ்வோம். அன்னையின் பரிந்துரை நமக்கு கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூயர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவி, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல்
அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனை, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சறைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய ஒரு குரு நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருதலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 21 25 வரையிலும். இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில்
உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்களிடம் பேட்டி கண்டார்கள். ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கண்டார்கள். உடனே ஒரு பெரிய பட்டியலை மக்கள் போட்டார்கள். குருவானவர் என்பவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன கருத்துக்களை சேகரித்தால் ஒரு பெரிய புத்தகமே போடலாம். ஒரு பெரியவர் மட்டும் ஒரு அருமையான விடையை சொன்னார். குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடவுள் நினைத்ததை போல இருக்க வேண்டும். கடவுள் நினைப்பதைப் போல இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் நினைப்பது போல இருக்க முடியாது. நான் நினைப்பது போல தான் நீ இருக்க வேண்டும். அதனால்தான் நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். குருவானவர் ஒரு மறு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய தாரக மந்திரமே யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய தாரக மந்திரம், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் வரவில்லை, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எது தந்தையினுடைய விருப்பம்? அந்த விருப்பத்தை நிறைவேற்றினால் என்ன நடக்கும் அப்படின்றது குருவானவர்களுக்கு எங்களுக்கு நன்றாகவே தெரியும், மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த தாரக மந்திரம் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் என்ன நடக்கும் என்றால், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், உன்னிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அதுதான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்திருக்கிறேன். உண்மைக்கு சான்று பகர்வது என்றால் அது அன்பை கொடுப்பது. அன்பை கொடுப்பது, அதே சமயத்தில் அன்பை கொடுக்கும் பொழுது பணிவோடு இருப்பது, அதுதான் உன்னை உயர்த்தும். அதைத்தான் அந்த தாரக மந்திரம் தான் என்னை உயர்த்தியது. மறு கிறிஸ்துவாக இருக்கின்ற, குருவாக இருக்கின்ற உங்களையும் அதுதான் உயர்த்தும் என்று சொல்லி நமக்கு இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, குருவானவர்களுக்கு 3 முக்கிய பணிகள் இருக்கிறது. ஒன்று இறைவாக்கு பணி. இறைவாக்கு பணி என்பது இறை வார்த்தையை போதிப்பது. அப்படி என்றால் ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்வது, அதுதான் இறைவாக்கு பணி. எடுத்துக்காட்டு திருமுழுக்கு யோவான். ஆண்டவன் என்ன நினைத்தாரோ அதை பேசினார். அதற்கு தண்டனையாக
இந்த உலகம் கொடுத்தது அவர் தலையை சீவியது. ஆனாலும் ஆண்டவருடைய விருப்பத்தை சரியாக மக்களிடம் எடுத்து சென்றவர் திருமுழுக்கு யோவான். இறைவாக்கு பணியை சிறப்பாக செய்தவர். இந்த இறைவாக்கு பணி என்பது இறை வார்த்தையை போதிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் விவிலியத்தில் படிக்கிறோம், இறை வார்த்தை இரு பக்கமும் கூர்மையான வாளை போன்றது. அப்படி என்றால் போதிப்பவர்களையும் குத்தும், கேட்பவர்களையும் குத்தும். நிறைய நேரம் நாம் நினைக்கிறோம் போதனை மற்றவர்களுக்கு மட்டும்தான் என்று. இல்லை, போதிக்கும் பொழுது போதனை செய்பவரையும் குத்தும், போதனையை கேட்பவரையும் குத்தும். அதுதான் இறைவாக்கு பணி, முக்கியமான பணி. இறைவன் என்ன நினைக்கிறாரோ, அங்கே என்ன சொல்கிறாரோ அது அப்படியே சொல்வது தான் இறைவாக்கு பணி. அந்த இறைவாக்கு பணியை குருக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புனிதப்படுத்துகின்ற பணி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவன் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அழகாக சொல்லுவார். அங்கிருக்கின்ற மக்களை பார்த்து, குறிப்பாக பரிசேயர் சதுசேயரெல்லாம் பார்த்து சொல்வார், எதியா எளிது, எது எளிது? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்வது எளிதா, அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எழுந்து நட அப்படின்னு சொல்றார். பாவத்தை போக்குகின்ற அதிகாரம் குருக்களின் கரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாவ சங்கீதத்தின் மூலமாக. அதே போல இறைவனை திருப்பலியிலே பிரசன்னப்படுத்துகின்ற அற்புதம் குருக்களுடைய கரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் இறைவனை பிரசன்னப்படுத்துவதிலும் மக்களுடைய பாவங்களை போக்குவதிலும் இவர்கள் தலையாக பணியாற்றுவதால் இவர்களுடைய பணி புனிதப்படுத்துகின்ற பணி. மூன்றாவது மெய்ப்பு பணி. அன்புக்குரியவர்களே, அன்பையும் பணிவையும் காட்டி வழி நடத்துவது. அதிகாரம் செலுத்துவதற்காக நீங்கள் இருக்கவில்லை, மாறாக அன்பையும் பணிவையும் ஒன்றாக இணைத்து வழிகாட்டுகின்ற ஒரு பணியை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை பார்ப்பவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதுதான் கடவுள் குருக்களுக்கு கொடுத்த முக்கியமான பணி. அதை செய்கின்ற இந்த குருக்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கத்தோலிக்க மறைமாவட்ட குருக்கள் பேரவை எங்களை எல்லோரையும் அழைத்து இந்த குருத்துவத்தை கொண்டாடுங்கள். ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், நீங்கள் தான் ஆண்டவனை பிரசன்னப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் மட்டும்தான் ஆண்டவனை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தான் என்னை போன்று இருக்கிறீர்கள், மறு கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள். அதனால் உங்களால் மட்டும்தான் ஆண்டவனை கொடுக்க முடியும். அதனால் குருத்துவத்தை கொடுத்திருக்கின்ற அந்த ஆண்டவனுக்கு நன்றியாகவும் அந்த குருத்துவம் அழைத்து 3 நாட்கள் கூட்டத்தை அமைத்து இன்றைய தினம் திருப்பலியில் இன்னும் அதிகமாக இந்த குருத்துவத்தை கொண்டாட, மக்களோடு கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், விளக்கை எதற்காக கொண்டு வருகிறோம்? சும்மா கீழே வைக்கிறதுக்கா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக. அதே போல குருக்களை ஏன் அழைக்கிறேன் என்றால், சும்மா இருப்பதற்காக அல்ல, வழிகாட்டுவதற்காக. விளக்காக, விளக்கின் தண்டின் மீது இருந்து வழிகாட்டுவதற்காகத்தான் அழைக்கிறேன், அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவன் எங்களை அழைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்படி இந்த குருத்துவத்தை கொண்டாடுகிறோமோ அதே போல இறை மக்களாகிய நீங்களும் இந்த குருத்துவத்தை கொண்டாடுங்கள். ஏனென்றால் இந்த குருக்கள் இல்லை என்றால் உண்மையிலேயே நற்கருணை இல்லை, திருச்சபை இல்லை, ஆண்டவனால் வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. எனவே அருமையாக இந்த அருட்சாதனத்தை கொடுத்த ஆண்டவனோடு இணைந்து நீங்களும் இந்த குருத்துவத்தை கொண்டாட உங்களை அழைத்து எங்களோடு நீங்களும் பயணித்து
ஆண்டவனோடு சென்று ஒரு நாள் இறைவனை நாம் அதிகமாக இந்த மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மேன்மைப்படுத்துவோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணை அன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. பழியும் பீடமும் இயேசுவன்றோ, பழியும் பீடமும் இயேசுவன்றோ. பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. அன்பு சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்குடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்த நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் கூடி வந்து ஜெபிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக பொன்விழா, வெள்ளி விழா ஆண்டு சிறப்பிக்கின்ற பெற்றோர்களை, இறந்து போன பெற்றோர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு குருக்களுடைய பெற்றோர்கள் வான்வீட்டிலே நித்திய பேரின்ப வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இதோ இங்கு கூடியிருக்கின்ற எம் பேரவை குருக்களுடைய பெற்றோர்களையும் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நித்திய பேரின்ப வாழ்வை நிறைவாக கொடுத்து எங்களுக்கு முன்னால் சென்றிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் எம் அனைவருக்காக பரிந்து பேசுகின்ற பாக்கியத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முதாட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதுமாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அன்பையும் அமைதியையும் மகிழ்வோடு பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை தயவுசெய்து கவனிப்போம். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated in a full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. மாணவர் அருந்தும் விருந்தேது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்தேது, மணவாசல் தேடி இறங்குது.
மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்லகல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறை உடலே இதயங்களே தேடுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழையிதோ. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தின் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழ் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழ் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு இந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்திலும் திருப்பலியானது பேராலய மேற்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்காகவும் அமைதி ஜபத்திற்காகவும் உங்களது ஆன்மீக தேவைகளுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m.
You are invited to make use of the Reconciliation and Adoration Church for the good confession, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. Dear fathers, after the first communion prayer, let all the priests be seated, and the gifts will be given by the shrine fathers as well as our diocesan priests of Tanjavur Diocese to all the priests who are here, and then we'll have the final blessing. After the final blessing, the silver jubilarians will go inside the sacristy and they will remove the vestments. The other concelebrants, you can leave the stool on the chair. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Fathers, please be seated in your places. Now, along with our rector and shrine fathers, I request all the priests of Tanjavur Diocese who participate in the CDP meeting, please come above. I request you also to distribute the gift to the fathers, all the priests of Tanjavur Diocese. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி
நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். இன்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லனுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய்.
பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா